பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியராகிய திரியேக கடவுளின் திருநாமத்திற்கு மாட்சிமை உண்டாவதாக. நாம் கடவுளை தொழுவோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்திற்கு நேராக பணியுங்கள். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. ஜெபம் செய்வோம். வழியும் வாய்மையும் வாழ்வுமான அன்பின் கடவுளே, உம்மை போற்றுகிறோம். நம்பிக்கையின் நாயகராம் ஆண்டவரை பற்றி கொள்ளவும் விசுவாச பாதையில் முன் செல்லவும் இந்த தூய தொழுகையின் வழியாக எங்களை பலப்படுத்தும். ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவருடைய அருட்பிரசன்னத்தை உணரவும் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கவும் அருள் தாரும். ஆராதிப்போர் அனைவரும் ஒரே இருதயத்தோடும் ஒரே சிந்தையோடும் ஆராதிக்க உதவி செய்யும். தொழுகையில் பங்கு பெறும் சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் வண்ணமாக ஞான பாடலிலே 243வது பாடலை பாடுவோம். கர்த்தர் என் பக்கமாகி. ஞான பாடல் 243. Oh,
இந்த நாளுக்குரிய திருமுறை பாடம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 முடிய. கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். உன்னோடே ஒருவனும் அங்கே வரக்கூடாது. மலையில் எங்கும் ஒருவனும் காணப்படவும் கூடாது. இந்த மலையின் சமீபத்தில் ஆடு மாடு மேயவும் கூடாது என்றார். அப்பொழுது மோசே முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்து அதிகாலமே எழுந்திருந்து கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே அவ்விரண்டு கற்பலகைகளையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் ஏறினான். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர், கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். மோசே தீவிரமாக தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றான். இந்த நாளுக்குரிய திருமறை பகுதி வாசித்தாயிற்று. Oh
ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க நாம் ஆயத்தப்படும் வண்ணமாக தேவசேனை வானம் மீதில் என்கிற பாடலை நாம் உற்சாகமாய் பாடுவோம். பல கோடி திரகோடி துணை தேடி வேகமோடும் விண்மீன்கள் இடமாறி பாருங்கும் வந்து தொட்டு நானாடி மிக பாடி என் நேசருடன் சேர்ந்து அல்லேலூயா 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 Alleluia, 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 alleluia. இந்த கண்டம் தனிலாடும் ஆட்சியாவும் மற்ற போகும் இருள் சூடும் இடி முழங்கும் குற்றம் கேட்கும் கண்ணீர் சிந்தும் தூய கூட்டம் சுத்த உள்ளம் சாட்சி பாடல் எங்கும் கேட்கும் நானும் ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். Alleluia, 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 alleluia. கடல் கூறும் கரை உடையும் கப்பல் கவிழும் பெரும் நாட்டும் போக்குவரத்து யாவும் நிற்கும் இனி உலகம் என்பதில்லை வாக்கு மாறா வேதம் கூறும் வார்த்தை யாவும் நிறைவேறும் நானோ ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தியானத்திற்காக தரப்பட்டிருக்கிற தலைப்பு கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளுதல், உண்மை. பிலீவிங் இன் கிரைஸ்ட் த ட்ரூத். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 6வது வசனத்தை தியானத்திற்காக நாம் மனதிலே பதித்து கொள்வோம். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர், இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன். கர்த்தர் பழைய ஏற்பாட்டில் மோசேக்கு தன்னை வெளிப்படுத்திய போது சத்தியமுள்ள தேவன் என்று வெளிப்படுத்துகிறார். நாம் ஆராதிக்கிற ஆண்டவருடைய நாமம் சத்தியமுள்ள தேவன். கடவுளுடைய பல குணாதிசயங்களில் முக்கியமான ஒரு குணாதிசயம் சத்தியம் அல்லது உண்மை. உலக தோற்றம் முதல் இன்று வரை நம் ஆண்டவரிடம் குறைவுபடாத ஒரு குணம் உண்மை. மனிதர்களாகிய நம்மிடம் வர வர குறைவுபட்டு கொண்டிருக்கின்ற குணமும் உண்மை என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 12:1. இரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்றுப்போகிறான், உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். உண்மைக்கு ஒரு பெரும் தட்டுப்பாடு நிலவுகிறது. உண்மைக்கு ஒரு பெரும் பஞ்சம் தேவ ஜனங்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது. உண்மை தன்மையில் ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி திருச்சபைகளில் ஏற்பட்டிருக்கிறது. இன்று கிறிஸ்தவர்களாகிய நம்மிடம் ஜெபம் இருக்கிறது, மிஷனரி தாகம் இருக்கிறது,
சேவை இருக்கிறது, ஆராதனை இருக்கிறது, உபவாசம் இருக்கிறது, ஆனால் உண்மை இல்லை. கிறிஸ்து இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாகும். யாத்திராகமம் 34வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் தேவன் தம்மை அன்பில் உண்மை உள்ளவராகவும், 3வது வசனத்தில் உறவில் உண்மை உள்ளவராகவும், 7வது வசனத்தில் இரக்கத்திலும் மன்னிப்பதிலும் நீதியிலும் உண்மை உள்ளவராக வெளிப்படுத்துகிறார். அந்த தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற முக்கியமான 3 விதமான உண்மை எவை என்று இன்று நாம் தியானிப்போம். முதலாவதாக உடன்படிக்கையில் உண்மை. யாத்திராகமம் 34வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். நீ உடைத்து போட்ட முந்தின பலகை. மோசே ஜனங்களின் மீது கொண்ட கோபத்தினால் கற்பலகைகளை உடைத்து போட்டது போல அநேக தருணங்களில் தேவனோடு நாம் செய்து கொண்ட உடன்படிக்கையை உடைத்து போடுகிறோம், தகர்த்து போடுகிறோம். பல நேரங்களில் நாம் உண்மையற்று போனாலும் தேவன் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். 2 தீமோத்தேயு 2:13 சொல்லுகிறது, நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு உடன்படிக்கை செய்திருந்தார். அவர் அதில் உண்மையாயிருந்தார். தேவ ஜனங்களோ உண்மையாயிருக்கவில்லை. சங்கீதம் 78:35 முதல் 37 வரை உள்ள வசனங்கள். 37வது வசனம் இப்படி முடிவடைகிறது, அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாய் இருக்கவில்லை. கிறிஸ்தவ விசுவாச வாழ்வில் ஞானஸ்நானம் ஒரு உடன்படிக்கை. ஞானஸ்நானம் பெறும்போது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையோடும் தேவனோடும் ஓர் உடன்படிக்கை செய்து கொள்கிறோம். அதுபோல திருவிருந்து ஒரு உடன்படிக்கை. கிறிஸ்துவின் சரீரத்தோடும் இரத்தத்தோடும் செய்து கொள்ளுகிற புனிதமான உடன்படிக்கை. திருமணம் ஒரு உடன்படிக்கை. உடன்படிக்கையை குறிக்க பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை கவனன்ட், பிரிக்க முடியாதது. ஆனால் இன்று கணவன் மனைவி உறவு கான்ட்ராக்டாக மாறிப்போனது. கான்ட்ராக்டை எந்த நேரத்திலும் முறித்து கொள்ளலாம். ஆனால் கிறிஸ்தவ திருமணம் ஒரு கவனன்ட். கர்த்தருக்கு முன்பாக செய்து கொண்ட உடன்படிக்கையில் இன்று அநேகர் உண்மையாயிருக்கவில்லை. கணவனுக்கு துரோகம் செய்கிற மனைவி, மனைவிக்கு தீங்கு செய்கிற கணவன், திருமண உறவில் உண்மை இல்லை. பெற்றோருக்கு துரோகம் செய்கிற பிள்ளைகள், சொந்த சகோதரனுக்கு துரோகம் செய்யும் சகோதர சகோதரிகள். நீதிமொழிகள் 28:20 சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உங்கள் குடும்பம், பிள்ளைகள், சந்ததி ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமா? வேதம் சொல்லும் தெளிவான ஆலோசனை, உண்மையாயிரு, உண்மையுள்ள மனுஷனாயிரு. உடன்படிக்கையில் உண்மை அவசியம். 2வதாக உள்ளத்தில் உண்மை. தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது உள்ளத்தில் உண்மை. யாத்திராகமம் 34வது அதிகாரம் 9வது வசனத்தினுடைய பிந்திய பகுதி. இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து
எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றார். தேவ மனுஷனாகிய மோசேயினுடைய ஜெபம் இது. எந்த இடத்திலும் மோசே தன் ஜனங்களையோ தன்னையோ நியாயப்படுத்தி பேசவில்லை. உள்ளத்தில் உண்மை உள்ளவராக இருந்தார். உள்ளத்தில் உள்ளதை உண்மையாக ஒப்புக்கொண்டார். குறைவை, தவறை உள்ளபடியே அறிக்கை செய்தார். என்னாகமம் 12:7 தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்ற சாட்சியை பெற்றவர் மோசே. தன் தவறுகளை மறைக்கவோ ஒளித்து வைக்கவோ, தன் ஜனங்களுடைய தவறுகளை அவர் மூடி வைக்கவோ இல்லை. இன்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதென்ன? சங்கீதம் 51:6 இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நம்முடைய உள்ளம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறது? நம் உள்ளத்தை நம்மோடு இருப்பவர்கள் அறிவதில்லை, ஆனால் கர்த்தர் அறிவார். யோசேப்பு தன் தகப்பன் வீட்டில் செல்ல பிள்ளையாக வாழ்ந்த நாட்களிலும் மன உண்மையாய் நடந்தார். போத்திபார் வீட்டில் அடிமையாக வேலை செய்த நாட்களிலும் மன உண்மையாக நடந்தார். சிறைச்சாலையில் இருந்தபோதும் ஒரு கைதியாக அவர் வேதனையான ஒரு வாழ்க்கையை சந்தித்த பொழுதும் உண்மையாய் நடந்தார். பார்வோன் அரண்மனையில் அதிகாரியாக உயர்த்தப்பட்ட போதும் மன உண்மையாய் இருந்தார். யோசேப்பின் பெற்றோரும் சகோதரர்களும் தங்களை பார்வோனுக்கு முன்பாக அறிமுகப்படுத்த வேண்டிய சூழ்நிலைமை வந்தபோது அவர்களுடைய பூர்வீக தொழிலை மறைக்காமல் சொல்லும்படி யோசேப்பு கேட்டுக்கொண்டார். அவர்கள் பூர்வீக தொழில் ஆடு மேய்ப்பது. ஆடு மேய்க்கிற மேய்ப்பர்கள் எகிப்தியருக்கு அருவருப்பானவர்கள். ஆதியாகமம் 46, 33, 34 வசனங்கள். ஆனால் அவர்கள் உண்மையை சொன்னார்கள். உண்மையை சொன்னால் கேவலம் அவமானம் என்று நினைக்காமல் உண்மையை சொன்னார்கள். நாமும் உண்மையை சொன்னால் பல நிந்தனைகள் நம்மை தேடி வரலாம். பிறர் நம்மை அவமரியாதை செய்யலாம், தரம் தாழ்த்தி நடத்தலாம் என்று சொல்லி உண்மையை மறைக்கிறோம். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது என்று எரேமியா 17:9 சொல்லுகிறது. அநேகருடைய உள்ளத்தின் உண்மை நிலவரத்தை இந்த வேத வசனம் நமக்கு காண்பிக்கிறது. தேவ ஜனங்களுடைய உள்ளம் ஆண்டவரை விட்டு தூரமாயிருந்தது. தேவனை விட்டு வழிமாறி போயிருந்தது. உள்ளத்தில் உண்மை இல்லை. பவுலின் பழைய வாழ்க்கை கேடான வாழ்க்கையாக இருந்தது. ஆண்டவர் இயேசு பவுலின் வாழ்வில் இடைப்பட்டார். உள்ளான மாற்றம் பவுலில் ஏற்பட்டது. 1 தீமோத்தேயு 1:12 பவுல் தேவனுடைய பார்வையில் உண்மை உள்ளவராக இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய ஊழியத்தை தேவன் அவர் கையில் கொடுத்தார். 2 சாமுவேல் 22:24 தாவீது சொல்லுகிறார், அவர் முன்பாக மன உண்மையாக இருந்து என் துர்க்குணத்திற்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். உள்ளத்தில் உண்மையாயிருப்போம், அப்பொழுது துர்க்குணம் நம்மை அணுகாது. கடைசியாக உபத்திரவத்தில் உண்மை. யாத்திராகமம் 34வது அதிகாரம் 2-4 வசனங்கள். மோசே தான் செய்த தவறுகளின் நிமித்தம் மறுபடியும் மலை உச்சிக்கு ஏறி இறங்க வேண்டியதாயிற்று. என்றாலும் தேவ வார்த்தைக்கு மோசே உண்மையாய் கீழ்ப்படிந்தார். சிட்சைகள், உபத்திரவங்கள் மத்தியிலும் தேவனுக்கு நாம் உண்மையாய் இருக்க வேண்டும். உபத்திரவத்திற்குள் ஒரு அழகு இருக்கிறது, மேன்மை இருக்கிறது, சீர்படுத்துதல் இருக்கிறது, பலப்படுத்துதல் இருக்கிறது.
ஆபகூக் 1வது அதிகாரம் 17-18 ஆபகூக் தீர்க்கதரிசியின் அனுபவம் எழுதப்பட்டிருக்கிறது. அத்திமரத்தை நட்டு பார்க்கிறார், அது துளிர்விடவில்லை. திராட்சை செடியை பயிரிடுகிறார், விளைச்சல் இல்லை. வயலை பயிரிட்டு பார்க்கிறார், பலன் இல்லை. ஆட்டு மந்தைகளை வாங்குகிறார், முதலுக்கே மோசத்தை சந்திக்கிறார். தொழுவத்தில் இருந்த எல்லா மாடுகளையும் இழந்து நிற்கிறார். இழப்பு, நஷ்டம், கஷ்டம். ஆனால் ஆபகூக் மனமுடைந்து போகவில்லை. கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாயிருப்பேன் என்று சொல்லுகிறார். உபத்திரவத்தின் நடுவிலும் தேவனுக்கு முன்பாக உண்மையாயிருந்தார். உபத்திரவங்களை நாம் சந்திக்கும் போது உலகம் பலவாறாக பேசும். யோபு 18 பில்தாத் யோபுவை துன்மார்க்க மனுஷரோடு ஒப்பிட்டு பேசுகிறார். 5வது வசனம், அவன் விளக்கு அணைந்து போகும், வாழ்க்கை அவ்வளவுதான் என்று பேசுகிறார். ஆனால் உபத்திரவத்தின் நடுவில் இருந்த யோபு என்ன சொல்லுகிறார்? யோபு 23:10, நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். உபத்திரவ காலங்களில் மனைவியே கணவனை அற்பமாய் பேசுவார், பிள்ளைகள் பெற்றோரை இழிவாய் பேசுவார்கள், குடும்பத்தார் தீயதாய் பேசுவார்கள். ஆனால் உபத்திரவத்தின் மத்தியிலும் உண்மையுள்ளவர்களாய் நடந்து கொள்வது அவசியம். தானியேல் என்ற தேவ மனிதன் சத்துருக்கள் தனக்கு எதிராக சதிவலை பின்னுகிறார்கள் என்று அறிந்திருந்தும் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாயிருந்தார் என்று தானியேல் 6:4 சொல்லுகிறது. சிமிர்னா திருச்சபையை பார்த்து ஆவியானவர் சொன்ன வார்த்தை வெளிப்படுத்துதல் 2:10 எழுதப்பட்டிருக்கிறது. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆனாலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். உபத்திரவத்திலும் உண்மையை விட்டு விலகாதிருப்போம். அதுவே ஜீவ கிரீடத்தை, மேன்மையை, நித்திய ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வருகிறது. கிறிஸ்தவ விசுவாச வாழ்வு உண்மையில் துவங்குகிறது, அது உண்மையில் முடிவடைய வேண்டும். கடவுளின் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்கும்போது உண்மையும் உத்தமமான வேலைக்காரனை எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று சொல்லுவதை கேட்பதே மேன்மையானது. அந்த மேன்மையான அனுபவத்தை சொந்தமாக்க நம்மையே ஆயத்தப்படுத்துவோம். உடன்படிக்கையில் உண்மை, உள்ளத்தில் உண்மை, உபத்திரவத்தில் உண்மை என்ற விசுவாச வாழ்விற்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆராதனைக்கு நிறைவு பாடலாக கீர்த்தனை பாடலில் 53வது பாடலை பாடுவோம். ஓய்வு நாள் அதனை ஆசரித்திடுவீர், உலகில் உள்ளோரே நீர். 53வது கீர்த்தனை பாடல். ஓதுமை தேவன் தனாதிரி
தாய்மார்களும் தாயாரும் வீட்டுடை தலைவரும் மாற்றுளமித்திரரும் வாருங்கள் ஆலயம் சேருங்கள் தேவனை வாழ்த்தி வணங்குகிறே. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான நாளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவரை நம்புகிற எங்களுடைய நம்பிக்கையின் வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தூரம் போன அனுபவங்கள் காணப்பட்டிருக்குமானால், உண்மை நின்று வழிமாறி போயிருப்போமானால், இன்று எங்களை சீர்படுத்த உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எத்தனையோ தவறுகள், எத்தனையோ குறைவுகள் எங்களுடைய வாழ்க்கையிலே வந்தது உண்மை. ஆண்டவர் வணங்கா கழுத்துள்ள எங்களை மன்னித்தருள உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். உடன்படிக்கையிலே உண்மையற்றவர்களாக போனோம். தேவனுக்கு முன்பாகவும் சக மனிதர்களோடும் உள்ள உடன்படிக்கை உறவை நாங்கள் அடிக்கடி முறித்து போட்டோம். ஆண்டவர் எங்களை மன்னித்து உடன்படிக்கையினுடைய அன்புறவில் இணைந்து நிற்க, நிலைத்து வாழ அருள் தர வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அப்படியே உள்ளத்திலே தேவரீர் எதிர்பார்க்கிற உண்மையை எத்தனையோ முறை நாங்கள் இழந்து நின்றோம். ஆனாலும் ஆண்டவர் மன உண்மையை எங்களுடைய வாழ்க்கையிலே தந்து துர்க்குணங்கள் எங்களை அணுகாதுபடிக்கு நீர் பாதுகாத்தீரே. இன்னமும் ஆண்டவருக்கு முன்பாக மன உண்மையாக நடந்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கின்றோம். உபத்திரவத்தின் மத்தியிலும் உண்மை உள்ளவர்களாக இருந்து ஆண்டவருடைய நித்திய ஆசீர்வாதத்தை, ஜீவ கிரீடத்தை, நித்திய மேன்மையை சொந்தமாக்கி கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தயவு பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவராகிலும் அந்த மேன்மையான ஆசீர்வாதத்தை இழந்து போகாதிருக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. குடும்பங்களிலே கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளாக, சகோதர சகோதரிகளுக்குள்ளாக காணப்படுகிற உண்மையற்ற நிலைமைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றி போட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எந்த இடத்திலும் நம்பிக்கை துரோகம் செய்யாதபடிக்கு ஒருவருக்கொருவர் உண்மையாக நேசித்து அன்பு பாராட்டி குடும்பமாக கட்டி எழுப்பப்பட ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும் இந்த அன்பும் பாசமும் நிறைந்திருக்க, உண்மையிலே நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கின்றோம். தேசத்தை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்க நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தை கர்த்தர் நினைந்தருளும். கொடுக்கல் வாங்கலிலே உண்மையற்ற நிலைமைகள், பலவிதமான வியாபார தொழில் காரியங்களிலே உண்மையற்ற நிலைமைகள், எல்லா சீர்கேடுகளையும் தேசத்திலிருந்து கர்த்தர் அப்புறப்படுத்துவீராக. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறதே. உண்மைக்கு புறம்பான வழிகளை தெரிந்து கொள்ளாதபடிக்கு சத்தியத்தினுடைய வழிகளை தெரிந்து கொள்ள ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஞானமுள்ள இருதயத்தை தந்து நடத்த உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். உன்னதருடைய ஆசீர்வாதத்தை சொந்தமாக்கி கொள்ள உண்மையின் வழியிலே ஒவ்வொருவரும் பயணிக்க கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். அரசியல்வாதிகள், தேசத்தினுடைய தலைவர்கள், ஆளுகை செய்கிறவர்கள், அதிகாரிகள் ஒவ்வொருவரும் தங்களுடைய வாயின் வார்த்தைகளிலே, கொடுக்கிற வாக்குறுதிகளிலே உண்மையுள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. இது நிமித்தம் தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். உலகம் முழுவதிலும் கர்த்தர் சமாதானத்தை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாடுகளுக்கு இடையிலே செய்து கொண்ட ஒப்பந்தங்களிலே உண்மையுள்ளவர்களாக இருந்து ஐக்கியத்தை, ஒருமைப்பாட்டை கட்டி எழுப்ப கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஊழியத்திலும் உண்மையுள்ள ஊழியக்காரர்களை தேவரீர் எழுப்பி அவர்கள் மூலமாக இந்த கடைசி நாட்களிலும் பெரிய காரியங்களை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். உண்மையும் முத்துவமான ஊழியக்காரனே என்று சொல்லி ஆண்டவரால் அழைக்கப்படத்தக்கதாக ஒவ்வொருவரும் தங்களுடைய அழைப்பிலே உண்மை உள்ளவர்களாய் நடந்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுமை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபையினுடைய ஊழியங்கள், திருச்சபைக்கு வெளியிலே நிறைவேற்றப்படுகிற கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமையான ஒவ்வொரு ஊழியங்களும் இன்னமும் அதிகமாக விரிவடைய கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவையில் இருக்கிறவர்கள், பாரத்திலும் கண்ணீரிலும் கழிகிறவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களை உண்மையாய் ஆசீர்வதிக்கிறவர். தேவனுடைய ஆசீர்வாதம் குடும்பங்களை நன்மையினாலும் சமாதானத்தினாலும் ஆசீர்வாதங்களினாலும் நிரப்பட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இதுவரைக்கும் குறைபட்டு போன நன்மைகளை குடும்பங்களிலே கர்த்தர் நிறைவாக தாரும். படிக்கிற தம்முடைய பிள்ளைகளையும் புதிய கல்வி ஆண்டிலே கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்தும். உயர்கல்விக்கான எல்லா வழிவாசல்களையும் திறந்து தந்து தம்முடைய பிள்ளைகள் விரும்புகிற பாடத்தை எடுத்து படிப்பதற்கு கர்த்தர் தயவு பாராட்ட ஜெபிக்கிறோம். படிப்பின் தேவைகள் சந்திக்கப்பட, பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. கல்லூரி தேர்வுகளுக்காய் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகளோடு ஆண்டவருடைய கிருபை தங்கியிருக்கட்டும். நல்ல வெற்றியை தந்து கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். குடும்ப வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதங்களுக்காக எதிர்பார்க்கிறவர்கள் உண்டு. திருமண வாழ்வுக்காக, குழந்தை பாக்கியத்திற்காக, வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நினைந்தருளி ஆசீர்வதியும். பலவீனத்தின் மத்தியிலும், வியாதி படுக்கையின் மத்தியிலும், விபத்துக்களினால் பாதிக்கப்பட்டும் யார் யார் கண்ணீரோடு இருக்கிறார்களோ தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வீராக. உம்முடைய கரம் ஆசீர்வதிக்கட்டும். சிறு பிள்ளைகள், கை குழந்தைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தும். திக்கற்ற பிள்ளைகள், விதவைகளை கர்த்தர் அரவணைத்து நடத்தும். உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுனுடைய பேரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.